Hi, hello, வணக்கம், வெல்கம் டு அஷ்விகா பியூர் செல்ஸ். வணக்கம்டா மாப்ளே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் நடந்துச்சு. ஒரு ஹோல்சேல் கஸ்டமர் கர்நாடகாவிலேருந்து டேரெக்டாக வந்து அப்ரோச் பண்ணிங்க. வந்து கம்மி இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 80 sarees மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நம்ம டேரெக்டாக நம்ம மேனுஃபேக்சர் அப்படிங்கிறது வந்து உங்கள் மூலியமாக தான், இந்த சேனல் மூலியமாக தான் எல்லாருக்கும் போய் சேர்ந்துட்டுருக்கு. ஸோ எல்லோரும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 8 நிமிஷம் வீடியோவாக இருந்தாலும் பொறுமையாக பார்க்குறீங்க. அது எப்படி தெரியுது அப்படின்னா என்னோடய வாட்ச் ஹவர்ஸில் நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இது முக்கியம். அதாவது எப்படின்னா இந்த சாஃப்ட் சில்க் பற்றி தெரிஞ்சவங்களாகட்டும், இல்லை அதை வியர் பண்ணுறவங்களாகட்டும், இல்லை இதை சேல் பண்ணுறவங்களாகட்டும், இல்லை ரீசெல்லிங் பண்ணுறவங்களாகட்டும், இல்லை ரீட்டைல் ஷாப் வச்சுருக்கிறவங்களாகட்டும், எல்லோரும் நம்ம சேனலை விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் இதுக்கு மேலே இன்னும் நிறைய ஷாப்ஸ் பார்க்கணும், நிறைய ஹோல்சேல் கான்டாக்டும் வரணுங்கிறது தான் என்னோடய டார்கெட். ஸோ அந்த ஃபோக்கஸ்க்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம். எப்படி நல்லா இருக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது நம்ம எதுக்கு யோசிச்சுக்கிட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரைடல் கலெக்ஷன்ஸ். அதாவது பிரைடல் கலெக்ஷன்னா எல்லாம் ரொம்ப நல்லா பிரைட்டாக அந்த ஜரி ஒர்க்கெல்லாம் பயங்கரமாக இருக்கணும், லைட்டுக்கு அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கான்செப்ட்லலாம் இருக்கும் மேக்ஸிமம். நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கோம். பிரைடலாக இருக்கணும், டிசைன் பிரிண்ட் அடித்த மாதிரி இருக்கணும், பட் ஆனால் பிரிண்டிங்காக இருக்கக்கூடாது, நேச்சுரல் ஹேண்ட் வீவிங்காக இருக்கணும். ஸோ அந்த ஹேண்ட் வீவிங்கில் பிரிண்ட் அடித்த மாதிரி இருக்கணும். ஆனால் ரொம்ப நமக்கு வந்து லைட் வெளிச்சத்தில் ஈவினிங் டைமில் இல்லை நைட் டைமில் வந்து ரொம்ப எடுத்தடிச்சிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு டிசைன் வந்து நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பிரிண்டிங் இருக்கிற மாதிரியே போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் வீவிங்லேயே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாடல் தான் இது. நீங்கள் பாருங்கள், இதில் வந்து பாருங்கள் பார்டர்லெஸ் ஃபேன்சி ஐட்டம் பிரைடல் கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் கலர் வச்சு அதாவது எப்படி பாட்டமில் டாப்பில் கலர் வச்சுருப்போம், இல்லைன்னா ஹெவி ஒர்க் கொடுத்துருப்போம். இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது ஃபேன்சி ஐட்டமாக இருக்கணும். பிரைடல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வியர் பண்ணும்போது நம்ம லுக்காக தெரியணும். ஸோ அந்த ஒரு கான்செப்டில் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாரியோட, அதாவது சாஃப்ட் சில்க்கு த்ரெட்டோடையே வந்து உங்களுக்கு கோல்டு ஜரி ஒர்க்கு மெர்ஜாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எடுத்தடிக்காது, பார்க்குறதுக்கு பிரைடல் லுக்காக இருக்கும், ஃபேன்சியாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆஹா, நம்ம விட்ட நம்மகிட்டே போடுறேன். ஸோ இதில் கான்செப்ட் காட்டிட்டேன், மெத்தடும் காட்டிட்டேன். ஸோ அது இப்படியே ஈஸியாக காட்டிடலாம். சேரீ நிறைய இருக்குது, வீடியோ ரொம்ப தூரம் போகும். ஸோ அதனால் உங்களுக்கு கான்செப்ட் காட்டிட்டேன். எப்போவுமே பார்டர்லெஸ் தான். இதில் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரைடல் ஒர்க் எதுவும் இருக்காது. பாடியில் என்ன பிரைடல் ஒர்க் பண்ணியிருக்குமோ அது பார்டர் வரைக்கும் வரும். பார்டர் எட்ஜில் மட்டும் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருப்போம். ஸோ இதுலேயும் டிசைன் அவ்வளோக்கா வெளியே அதாவது வியர் பண்ணும்போது வெளியே தெரியாது, நைட் டைமில் அழகாக தெரியும். ஒரு பிரிண்ட் 3D பிரிண்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அவ்வளவுக்கு கிரைண்ட். இதில் எல்லாமே டிசைன்ஸ் மட்டும் மாறி இருக்கும். ஆனால் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆல் ஓவர் கலர்ஸ் டிசைன்ஸ் இது மட்டும்தான் மாறி இருக்கும். எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் பிரைடல் ஒர்க், ஏன்னா இந்த சாரீ வியூ பண்ணுறது கம்மி இல்லாமல் 4 days ஆகும். ஏன்னா சாரீ ஃபுல்லாமே நிறுத்தி வியூ பண்ணி ஃபுல்லாக டிசைன் போட்டுகிட்டே எண்டு வரைக்கும் டிசைன் போட்டுகிட்டே போகணும். ஸோ டிசைன் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேரியேஷன், கலர் வேரியேஷன் இருக்கும், டிசைன் வேரியேஷன் இருக்கும். பட் மெத்தட் வந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இதில் காட்டுற பின்னாடி வீடியோ வருது, கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாக்ட் கலர் கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிற கலருக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து அதில் நம்ம எக்ஸாக்டாக இருக்கும், இதில் பின்னாடி வீடியோவில் இருக்கும். ஸோ எல்லாமே ஹேண்ட்லூம் சாஃப்ட் சில்க் சாரீஸ் மட்டும்தான். இதில் வந்து பாருங்கள், ஒவ்வொரு சாரீக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபைடு சில்க் மார்க் டேகோட தான் உங்களுக்கு நான் தரப்போகிறேன். ஒவ்வொரு சாரியும் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பார்சல், அதாவது ஒரு சாரீ சிங்கிள் பார்சல் நம்ம இங்கிருந்து நார்த் இந்தியாவுக்கு அனுப்பிச்சாலும் சரி, ஃபாரின் அனுப்பிச்சாலும் சரி, செக்யூர்டு கவர், செக்யூர்டு பாக்ஸ், செக்யூர்டு பேக்கிங்கோட தான் உங்களுக்கு வரும். அப்படி உங்கள் கைக்கு வந்து சேர்றதுக்குள்ளே ஏதாவது மிஸ்டேக் ஆனால் அதுவும் ரெஸ்பான்சிபிள் எங்களோடது. அதாவது ஏதாவது கரைப்பட்டுருச்சு, டேமேஜ் ஆகிருச்சு அப்படின்னா அதோட ரெஸ்பான்சிபிள் எங்களோடது தான், உங்கள் கைக்கு வந்து சேர்ற வரைக்கும். ஸோ இதுக்கு மேலே ஸ்பேஸ் இல்லை. ஸோ அதனால் கலர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக, அதாவது எப்படி கலர் காம்போ வேரியேஷனாக கொடுத்தா காம்போ நல்லா இருக்குமோ அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கலர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த கலர்ஸ் உங்களுக்கு
கண்டிப்பாக இதில் ஏதாவது உங்களுக்கு சஜஷன் சொல்லணும்னாலும் இல்லை இந்த கலருக்கு இந்த காம்போ சஜஷன் சொல்லணும்னாலும் சொல்லலாம். அது கண்டிப்பாக அது நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை எடுத்து அதை நான் உங்களுக்காக ப்ரொடக்ஷன் பண்ணுவேன். கண்டிப்பாக அதை உங்களுக்கு பண்ணி அதோட அந்த saree தான் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு நான் வந்து ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த saree வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இன்டிமேஷன் வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரொசீஜர் தாங்க. இது வந்து ஏன் நம்ம சிஓடி கொடுக்கல அப்படின்னா ஒரே ஒரு ரீசன், இது காஸ்ட்லியான ப்ராடக்ட். ஸோ பார்சல் சர்வீஸில் போய் நீங்கள் இல்லை அப்படின்னு திரும்பி வருது. ஸோ அப்படி திரும்பி வரும்போது பார்சல் ட்ராவலிங்கில் வந்து சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸு செக்யூர்டாக போட்டு அனுப்பிச்சாலும் வெயிட் வைக்கும்போது நிறைய பாக்ஸு மேலே வைப்பாங்க. ஸோ அப்படி வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பல்ஜ் ஆகிடுது, சாரியோட ஃப்ரெஷ்னஸ் போயிடுது. ஸோ அதனால் நீங்கள் கஸ்டமர்ஸ் யாரும் வந்து ஈஸியாக வந்து வந்த உடனே இல்லை நான் வெளியே இருக்கேன் சிஓடி தானே ரிட்டர்ன் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சில கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்க. I was cornered. I was helpless. ஸோ அந்த விஷயத்தில் வந்து ஒரு சாரியோட வேல்யூங்கிறது என்னங்கிறது நீங்கள் குரூப்லேயே பார்ப்பீங்க. இந்த சாஃப்ட் சில்கோட ஹேண்ட்லூம் ப்ராடக்டோட சாரி வேல்யூ என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் சிஓடி தர முடியறதில்ல. இதில் வந்து ஆன்லைன் பேமெண்ட்டு, கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், ஸோ நீங்கள் எது கேட்டாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். பேமெண்ட்டு போட்டிங்கன்னா டுடேவே டிஸ்பேட்ச், அன்றைக்கே உங்களுக்கு டிஸ்பேட்ச் கொடுத்துடலாம். அதில் தமிழ்நாடுனா 1 or 2 days தான். அதர் ஸ்டேட்டு நம்ம சவுத் ஸ்டேட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 days. நார்த் இந்தியா மட்டும்தான் 4 to 5 days ஆகுதுங்க. அதுவும் ஸ்பெஷல் சர்வீஸ் வேணும்னு கேட்குறவங்களுக்கு 2 to 3 days கூட நார்த் இந்தியா காஷ்மீர் வரைக்கும் 2 to 3 days கொடுக்கலாம். ஆனால் ஸ்பெஷல் சர்வீஸுக்கு உண்டான சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஆகும் பை ஏரில் போகிறதுக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் நாங்கள் வந்து என்னென்னா தமிழ்நாடு நாங்கள் என்ன பண்ணிடுறோம், உங்களுக்கு வந்து ரொம்ப ஷிப்பிங் சார்ஜ் அதிகமாக இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இங்கேருந்து காஷ்மீர் வரைக்கும் 100 rupees தான் ஷிப்பிங் சார்ஜ் வாங்குகிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 to 5 days உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும். ஸோ இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் வந்து பிரைடல் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி காஞ்சிபுரம் பிரைடல் கலெக்ஷன்ஸ் ஃபேன்சி தான். இதெல்லாம் என்னென்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாரிக்கும் சில்க் மார்க் டேக்கோட தான் வரப்போகுது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். நீங்கள் முக்கியமாக குரூப்புக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்க லிங்க்கில் வந்து குரூப்புக்குள்ளே வந்துட்டிங்கன்னா மட்டும்தான் ரெகுலர் அப்டேட்ஸ் எப்போவுமே இது வந்து. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. டிங்.